இந்த சரீரத்தில் வருகிற பலன் எப்படி வருகிறது, எப்படி இந்த பலன் போகிறது? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு ஊழியக்காரன் மூலம் சந்திக்கிறார், அல்லது கர்த்தர் எங்களை போல ஒரு அறியாத ஜனங்களுக்கு கர்த்தரை எழுந்தருளுகிறார். எங்கள் வாழ்க்கையிலலாம் அதுதான். வந்து போதிக்க தெரிந்தவர்களுக்கு போதனை சரியாக போதிக்க தெரியல, ஆனால் இயேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது மட்டும் போதாது. நம்முடைய தாகம் வேறன்னா நமக்கு இன்னும் சத்தியத்தை நேரடியாக பார்க்கணும். அந்த நேரடியாக காட்ட அவங்களால முடியவும் முடியல. கர்த்தரை எழுந்தருளினார். சவுலை சந்தித்ததை போல, ஏசாயாவை சந்தித்ததை போல கர்த்தரை எழுந்தரலாம். சிலுவை தரிசனத்தை பார்த்தேன், தகப்பனுக்கு ஜெபித்தேன். அவர் எந்த மருத்துவன் வந்து செத்துருவார்னு சொன்னாரோ அதே மருத்துவனுக்கான விடுதலை பெற்று வந்தார், அதாவது சுகமாகி வந்தார். அப்புறம் வேலைக்கு போனார். எல்லாரும் ஒரு மரணம் விழும் என்று பார்த்த வீட்டில் ஜீவன் வருகிறது. இப்படியாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஏதோ ஒரு ஊழியங்கள் மூலம் சந்திக்கிறார். அதன் பிறகு ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில கொண்டு வருகிறார். இந்த இடத்துல என்ன நடக்குது என்று கேட்டால், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். இல்லாவிட்டால் பரிபூர்ணம் என்பது மறந்துவிடுங்க. ராஜ்யத்தின் கோட்பாடில் உங்களுக்கு பரிபூர்ணம் எதின் அடிப்படையில் வருகிறது என்றால் சத்தியத்தின் அடிப்படையில் வருகிறது. ராஜ்யத்தினுடைய சட்டத்திற்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது, லேண்ட் ஆஃப் த லா, அதாவது இந்த நாட்டில் வாழணும்னா அடிப்படை சத்தியமாக தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை சத்தியம் என்னன்னா, நீங்கள் வந்து பெரிய ஒரு தவறு இல்லை, தெரியாமல் எதனா ஒன்று செஞ்சுட்டா கூட அது பெரிய குற்றமாகிடும். மான் வேட்டை ஆடி நீங்கள் வேட்டையாடினாலே போதும். சமைச்சு சாப்பிட்றீங்களோ இல்லை இதை தோலை விற்று வியாபாரம் பண்ணுறீங்களோ அது தெரியாது. மான் வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கிறது, உடும்பு வேட்டை தடை செய்யப்பட்டிருக்கு இந்திய தேசத்தில். சில தேசங்களில் இதை கண்டுகொள்கிறது இல்லை. இந்த தேசத்தில் இது செய்தால் நம்ம என்ன செய்வோம்? குற்றவாளியாக கருதப்படுவோம். அதே போல் ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டங்களை நீங்கள் கடைபிடித்தாலே போதும், வந்து சேர வேண்டிய சவரட்சணைகள் அனைத்து நம்மை வந்து சேர்ந்து விடும். அநேகர் சவரட்சணைகளுக்காக ஜெபிப்பாங்க, அதனால்தான் ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை. உங்கள் ஜெபத்திற்குள்ளே அல்லது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். ஆனால் அதே சமயத்தில் அந்த தேவைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்திற்குள்ளே சில ராஜ்யத்தின் கோட்பாடுகள் அல்லது தேவ ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்கள் கர்த்தருடைய வார்த்தையாக அடங்கியிருக்கிறதை சபை அறிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதை அறிய தவறுகிற பொழுது மட்டும்தான் உங்களால் ஜெபிக்கிறீர்கள், அதில் ஜெயம் எடுக்க முடியல. சில காரியங்களெல்லாம் தானாக வந்து கொண்டே இருக்கும், நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவிற்கு உங்களுக்கு சத்தியத்தினுடைய ஆழம் அனுபவம் காணப்பட வேண்டும் என்பது தான் பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பு. அதனால்தான் வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அறிகிற சத்தியத்திற்கு எத்தனையோ சத்தியங்கள், எத்தனையோ வேத வசனங்களை படித்திருப்பீர்கள், ஞாபகத்தில் வரும். எதையெல்லாம் கடைப்பிடிக்கிறீர்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சத்தியம் இல்லாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் உண்மைக்கு விரோதமான காரியங்கள் காணப்படும். வேதம் எதிர்பார்க்கிறது ஒரு மறைமுகமான காரியம் என்னவென்றால், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. கணவனாக இருக்கட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, மனைவியாக இருக்கட்டும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. சங்கீதம் 45:10 சொல்லுகிறது, குமார்த்தியே கேள், தாயின் தகப்பனுடைய வீட்டை மாற, அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். இங்கே ஆதியாம் புஸ்தகம் 2:18 வாசிக்கிறோம், மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. அடுத்தது 24 வசனங்களில் நீங்கள் வாசிப்பீர் என்றால், தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே மனைவிக்கு ஒரு பிரித்தெடுக்கப்படுதல் எதிர்பார்க்கப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன். அதே போல் கணவனுக்கும் ஒரு பிரித்தெடுத்தல் காணப்படுகிறது. 2 ஜனங்களிலிருந்தும் 2 பேரை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், தேர்ந்தெடுக்கிறார் என்பது உலகம் அறிந்த ஒரு சத்தியம். இது ஆலயம் மதவாதிகள் அல்லது ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கிற துர்மார்க்கர் அறிகிற சத்தியம். கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒருத்தனை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுவாங்க. பிரித்தெடுக்கப்படாத வரைக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழாத வரைக்கும் நாம் அழைக்கப்பட்ட வித்துக்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நம்ம தொடவில்லை, சந்திக்கவில்லை என்பதல்ல, அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். நீங்கள் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் வருகிற பொழுது மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீங்கள் காணப்படுகிறீங்க. 2 பேதுரு 9:9 வாசிக்கிறேன் இல்லையா?
நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாக இருக்கிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க, தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீங்க. வாசிக்கிறேன் இல்லையா? அந்த வசனம் இங்கே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையில் காணப்படுகிறது. இது ரெண்டும் குடும்பத்தில், இது ரெண்டு சத்தியத்தின் அடிப்படையில் கணவன் நிற்க வேண்டும். தாய் தகப்பனை விட்டு பிரிய அனுபவம் மன அளவிலே சொல்கிறேன். ஏன்னா அடுத்தது மனைவியோடு இசைந்திருக்கவும் அவனுக்கு தெரிந்திருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த ரெண்டு அனுபவங்கள் ரெண்டு சாராருக்கும் நிர்பந்திக்கப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிற சத்தியம். இது திருமணத்துக்கு பிறகும் சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்னமும் சொல்கிறேன். இது ஒரு மனுஷனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஒரு மனுஷிக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது போதிக்கிறது சபையாக இருக்க வேண்டும். அந்த சபையில் இதெல்லாம் ஆலோசனையெல்லாம் கொடுப்பாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல இந்த 2:24 வாசிக்கிற ஆதியாமத்தில், இதே நிமித்தம் புருஷன் தன் தாயின் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தகப்பனையும் தாயையும் விட்டு, அதாவது அந்த இடத்துல பாருங்கள் ஒரு கம்மா போடப்பட்டிருக்கும். விட்டு என்றால் விலகி சொல்லலை, விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இசைந்திருக்கிறது வேலை, விட்டு என்று அந்த இடம் வேறு, அந்த வார்த்தை வேறு. ஒரு இடைவெளி அங்கே காணப்படுகிறது. இங்கே இணக்கம் காணப்படுகிறது, அங்கே இடைவெளி காணப்படுது. புருஷனுடைய கடமைகள் இந்த பிரித்தெடுக்கப்படுதல் சொல்கிறேன். அதே போல் மனைவி, நீங்கள் சங்கீத புஸ்தகம் 45:10 வாசித்தா, அவள் மறக்க வேண்டிய சூழ்நிலை சிந்தையில் ஏன்னா சரீரம் வந்துடுது மாமியார் வீட்டுக்கு. மனம் முழுவதும் எகிப்தில் இஸ்ரேல் புத்தர்களுக்கு இருந்தது போல் இந்தம்மா இங்கே உட்காந்துட்டு அங்கே நினச்சிட்டு இருந்தாக்கா முழு மனமும் உங்களுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே சரியாக நீங்கள் கனி கொடுக்க முடியாது. புருஷனுடைய தேவையை சந்திக்கிறவளாக இந்த பெண்மணி காணப்பட முடியாது. இது சரீரமோ உடல் உறவோ அதுக்கு நான் சொல்லலை, மன ரீதியான சொல்கிறேன். இங்கே புருஷனும் அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் விலக, அதாவது நீங்கள் என்ன செய்யணும், இடைவெளி விட்டு காணப்பட வேண்டிய உறவு என்ன, இதெல்லாம் முன்னமே என்ன செய்யணும், திருமணத்துக்கு முன்பே இந்த புருஷனானவன் தன்னை ஆயத்தப்படுத்தணும் திருமணத்துக்கு. என்னென்னா தாயின் தகப்பனும். சில சமயத்தில் திருமணமான உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா சமையல் மாதிரி வரலன்னுமா புருஷன். அது 50 வயசானாலும் சரி, அது 60 வயசானாலும் சரி, இது எத்தனை வயசானாலும் சரி, அதை விட்டு விலகணும். அந்த அம்மா எப்போ சமைக்க வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும். அந்த அம்மா நல்லா சமைச்சு பிள்ளையோடைய அது கூட இல்லைன்னா ஒரு சுவை அற்ற ஒரு சமையலே கூட பழக்கத்தில் இருந்திருக்கும். அதுவே சுவையாக தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. இது மன உளவியல், இது ரகசியம் தெரியாது. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு கஞ்சி தண்ணி கொடுத்து இது பாலுன்னு சொல்லி விட்டாங்க ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க. பால் வாங்க காசு இல்லைன்னு வாங்க, இதெல்லாம் சாட்சி. இது அந்த பிள்ளைங்க அந்த கஞ்சி தண்ணி குடிச்சு வந்தது, இன்றைக்கி அது பெரிய ஜாதிகளாக இருக்குது உலகத்தில். இது சாட்சி சொல்கிறேன். எதை உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை உட்கொள்கிறோம், எதை போதிக்கிறோமோ அதை கேட்குறாங்க. எது வாழ்க்கைக்குரியதோ அதை போதிக்கிறாங்களா என்பதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்னமோ போதிக்கப்படுதோ அதை கேட்குறாங்க. அதுபோல் இந்த மனுஷன் முதல்ல தன் தாயின் தகப்பனையும் இசைந்து இருந்த காலத்தில் இவன் விலக ஆரம்பிக்கணும். என்னென்னா அந்த உணவு என்ற ஒரு இடத்துல என் தாய் செஞ்சது போல் இல்லை மனைவி எடுத்து பேசுறது. இவன் இன்னும் விட்டு விலகவில்லை. அப்போ என்ன நடக்குன்னா, மனைவியினுடைய இருதயம் கசக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மனுஷன் தேவ ராஜ்யத்தினுடைய சட்டத்துக்கு விரோதமாக சிந்திக்கிறான், செயல்படுகிறான், சம்பாஷிக்கிறான். சண்டை பெருசாகிறதுக்கான காரணம் இப்போ என்ன நடக்குதுனாக்கா, வானமண்டல இருக்க பொல்லாத ஆவிகள் எல்லாம் பூமியில் இறங்குறது. இந்த மனுஷனுடைய துஷ்டத்தனத்தினால அதெல்லாம் அவனோட வீட்டை தேடியும் அவன் வாழ்க்கையை தேடியும் விஜயம் செய்கிறது. இப்போது கணவன் மனைக்குள்ளே சண்டை பூசு அதிகமாகிறது. அந்த மாதிரி என்ன சொல்லிவிடும், ஒரு வீட்டில் இது மாதிரி நடந்துச்சு அதனால சொல்கிறேன். அப்போ நீ என் கூட படுக்காத, போய் உங்கள் அம்மா கூட படுத்துக்கொண்டுச்சு அந்த அம்மா. அது மாதிரி வாயில் வந்துச்சு. அது பிசாசி இறங்கலான்னு சொன்னேன் இல்லையா. நம்ம ராஜ்யத்தின் சட்டத்துக்கு விரோதமாக போகிறப்போ இந்த இடத்துல பூலோகத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகள்லாம் நம்ம வாழ்க்கையில் பிரவேசிப்பாங்கன்றதுக்காக சொல்ல வரேன். அந்த அம்மா எந்த வயசு சமைச்சு நல்ல பேர் எடுத்தது? இது என்ன மனைவிக்கு என்ன வயசு பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய கைப்பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடம்லாம் மனுஷன் ஆண் என்ன செய்கிறான், தவறு செஞ்சுருப்பான். ஒப்பிட்டு பேசுறது, என் தாய் வீடு போல இல்லை, என் தகப்பன் வீடு போல இல்லைன்னு இவர் ஆரம்பித்தா அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். அது கேட்க வேணும். நம்ம வழிகாட்டியாக இருக்கிறதுனால தானே இன்னொருத்தவங்க. ஏன்னா அதுதான் ஆதாம படைக்கிறார், ஏவாள் அப்புறம் படைக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுக்கிறேன்னாக்கா, கணவன் மூத்தவனாக இருக்கிறான் வயசில், எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு மனப்பக்குவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நடந்திருக்க வேண்டும்.
நிறைய விஷயம் அந்த பெண்ணுக்கு தெரியாத விஷயம் தெரிந்திருந்தாலும் ஏதோ அவளிட்டு எப்படி சம்பாஷிக்க வேண்டும் என்பதில் முக்கியமான காரியம் அவனுடைய பிறந்த வீட்டினுடைய பெருமையை குறித்து இங்கே சொல்லக்கூடாது. இது இவன் இந்த பயிற்சிக்குள்ளே வருகிற பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய படிப்பினை கொடுக்கும். அந்த பெண்ணும் சொல்லக்கூடாது என்பது தான் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ரகசியம். பரிபூர்ணத்தினுடைய ஆழம் சொல்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா, எங்கள் வீட்டில் எப்படி சமைப்பாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் இது செய்வாங்க, எங்கள் வீட்டில் அது செய்வாங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம டாம்பிகமான பெருமை தருகிற பேச்சுக்களை பேசுகிற பொழுது இது ராஜ்யத்தினுடைய சட்டங்களுக்கு விரோதமாக போகிறோம். பெருமை அங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. அப்பொழுது தாழ்மை மறியப்படுகிறது. பெருமையில் உனக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பாருங்கள், இதெல்லாம் வாயின் வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் கொண்டு வரது உள்ளோ வரக்கூடாத சர்ச்சையெல்லாம் வீட்டுக்குள்ளே வரதுக்கான காரணம் இந்த சொற்றொடர்களை பயன்படுத்துகிற எந்த புருஷனும் மனைவிடத்தில் ஒத்துமையாகவோ அல்லது சந்தோஷமாக இருப்பான் என்று சொல்லவே முடியாது. பரிபூர்ணம் நாசமாக போகும். பரிபூர்ணம் வராது, பற்றாக்குறை வரும். இதுக்கு வேலைக்கு போகிறது இல்லை, சம்பளம் வருது இல்லை, கடன் இருக்குது. இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் தன்னுடைய ஆணி வேறன்னு நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். அதை பிடிச்சி உங்கள் கையில் கொடுக்குறேன். உண்மையான குற்றவாளி இதுதான். எது? வாயின் வார்த்தைகள். இதை பேசக்கூடாது. ஐயா, உங்கள் அம்மா சமையல் உங்கள் அம்மாவோட இருக்கட்டும், இந்த வீட்டு அம்மா சமையல் வீட்டு அம்மாவோட இங்கே இதை பற்றி பேசக்கூடாது. அதை அங்கே போய் அங்கே பேசக்கூடாது. குறை நிறை ரெண்டும் சொல்கிறேன். இது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. நீ விட்டு என்றால் அதை அங்கேயே விட்டுறணும். இசைந்திருக்கணுன்னாக்கா இதில் ஆரம்பித்தா இவன் ஃபுட்டில் ஒழுங்காக இருந்தால் அது பெட்டில் ஒழுங்காக இருக்கும். இது ஃபுட்டில் இவ்வளோ பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக பெட்டில் பெரிய ரணகலம் ஆகிடும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நீ மறந்துடணும். இந்த தாமதிய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே நிறைய பேர் வாயால் கெடுத்துக்கினாங்க, சிம்சோன் மாதிரி. ஆனால் கல்யாணம் ஆகிருக்கும். இது போக்குவரத்துமாக இருக்கும் திருச்சபைக்கு. அதை குறித்து யார் பேசுகிறதோ அநாகரிகமாக நினைப்பாங்க. அது வேசித்தனத்தை கண்டித்து பேசுகிறது சபை விரும்பாது. பரிசுத்தத்தை பற்றி எவ்வளோ வேணால் பேசும். இதெல்லாம் ராஜ்யத்துக்கு வெளியே செய்கிற ஊழியர். அதாவது ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்குள்ளே செய்கிறவன் வேசித்தனத்தை குறித்து பேசினா தான் பரிசுத்தத்தினுடைய அதனுடைய விளைவுகள் சொன்னால் தான் பரிசுத்தத்துக்குள்ளே தேவ பயத்தோடு உள்ளே ஜனங்க வருவாங்க. அது எங்கே கெடுக்கப்படுகிறதுனா அது இங்கே கெடுக்கப்படுகிறது. வீட்டில் போயிட்டு உங்களுக்கு சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு வருதுன்னா அதில் முன்ன பின்ன இருந்தால் அங்கே நேராக சொல்லி அந்த குறையை நிறைவாக்கணும். அது போதிக்கிற இடத்துல அது ஒரு போதனை கொடுத்து புருஷன் சாப்பிட்றான் சாப்பிட்ற மனசுன்னு சொல்லி அந்த அம்மாவும் ஏதாவது டிவி பார்த்து சமையல் குறிலாம் பார்த்து யூடியூப்லாம் பார்த்து சமைச்சு போட்டுற ஆரம்பிக்கிற அந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் எட்டு வர வேண்டிய பொம்பளையை எங்கள் அம்மா நல்லா செய்வாங்கனாக்கா அது ரணகலமாயிடும் வீடு. இது உண்மையிலே இது கேட்பதற்கு மிகவும் ஒரு அற்பமாய் தோன்றும். சின்ன விஷயமா இருக்கும். சின்ன விஷயந்தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை விசுவாசிகள் மறக்கக்கூடாது. பரிபூர்ணம் எங்கே போகுதுன்னா என் வாயால் போகிறது. இந்த பெருமை பேசாத விட்டு அப்புறம் அந்த அம்மாவுக்கு வருது தாய் தகப்பனை மறன்னாக்கா அப்போ அது மறந்துட்டு வரும். நம்ம மறக்கூடாதான்னு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும். பெண்கள் தான் இதெல்லாம் செய்யணுமா? இப்போ ஆண்களுக்கு நான் டொமினியனா அவங்க என்ன அடக்கி ஆள்றதான் பிறந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆணும் பெண்ணும் காரியம் அல்ல, புது சிருஷ்டி தான் காரியம். புது சிருஷ்டியினுடைய சத்தியம் இப்படி தான். ரெண்டு பேருமே விட்டு வர வேண்டிய இடத்துல இவன் புருஷன் விடணும். விட்டு கொடுக்கறதுன்றது இதுதான். அந்த மேட்ரை இங்கே பேசக்கூடாது, இந்த மேட்ரை இங்கே பேசக்கூடாது. ஆமாம், இந்த இடம் கொஞ்சம் நெட்பமான பகுதி. அந்த அம்மா மட்டும் வீட்டில் மறன்னா அப்போ இவர் மட்டும் போய் அவங்க அம்மா அப்பா கூட இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ரெண்டு பேர் வீட்டாரும் எதிரி இல்லை. ரெண்டு பேருமே மன அளவில் உங்களுடைய சிந்தை உங்கள் கவனம் நீங்கள் எழுப்பப்பட்ட அந்த வீட்டுக்கு இருக்கணும். நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருக்கணும். என்ன அந்த இடத்துல இருக்கிற பொருளாதார பிரச்சனையை கொண்டு வர முடியாது. இங்கே இருக்கிற பொருளாதார பிரச்சனையை அங்கே கொண்டு போகக்கூடாது என்பது மறைமுகமான சத்தியம். அதனால தான் வேதம் சொல்கிறது தாழ்வு காலத்திலும் சகோதரன் வீட்டுக்கு போகாதேன்னு சொல்லுது. இது பொம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து சொல்லுது. அப்போ யாரையா கொடுப்பான்னா நீங்கள் வாயை வச்சு சும்மா இருந்தாக்கா எல்லாமே வரும். நாவின் அதிகாரத்திலே மரணமும் உண்டு ஜீவனும் உண்டு. அவனை நாவின் பலனாலும் திருப்தி அடைகிறான். உணவுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்துக்குரிய அணுகுமுறையும் அனுகூலத்தையும் நான் சேர்த்து சொல்லுகிறேன். அடுத்த பரிபூர்ணம் நாம் பார்க்க போகிறோம்.